welcome back to a question. And for someone who's new to my channel, I'm Fauziya and I make videos on beauty, lifestyle, etc. And to know more about me, you can go to the description about it, check panikalam. Okay, actually I have something very exciting and I guess my next video. நான் வந்து next என்ன வீடியோ பண்ண போறேன் யார் வந்து கரெக்ட்டா கெஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு I will be giving something, ஓகேவா? So இந்த சேலஞ்சில் வந்து there's just one criteria. என்னன்னா வந்து ஒருத்தவங்க ஒரு வாட்டி தான் கெஸ் பண்ண முடியும், லைக் ஒருத்தவங்களுக்கு ஒரே சான்ஸ் தான். அப்புறம் என்னன்னா யூ கேன் இதுக்கு வந்து என்னோட சப்ஸ்கிரைபராக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை, ஓகே? ஸோ நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கெஸ் பண்ணி சொல்லலாம், டிஎம் பண்ணலாம், உங்கள் இஷ்டம், ஓகே? ஆனால் வந்து வின்னர்ஸை நான் அடுத்த வீடியோவில் அனௌன்ஸ் பண்ணுவேன். என்ன கிஃப்ட்டுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் என்னோட இன்ஸ்டா பேஜை வந்து செக் பண்ணிக்கலாம், ஓகேவா? அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் ஜெயிக்கலனா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸாச்சும் ஜெயிப்பாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜெயிச்சாலும் உங்கள் ஜெயிச்ச மாதிரி தானே. ஸோ ஓகே கைஸ், ஸோ ஃபார் த வீடியோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. How to reduce weight in just 1 month எப்படி வந்து 10 kg வரைக்கும் குறைக்கலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இந்த I will give you 3 magic drinks. இந்த ட்ரிங்கை நீங்கள் கண்டினியூஸாக குடிக்கணும். இட்ஸ் நாட் தட் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு நாள் விட்டு அதுமாரிலாம் இல்லை. நீங்கள் வந்து ஃபுல்லாக 1 month ஃபுல்லாக குடிச்சா தான் வந்து யூ வில் கெட் ரிசல்ட். இன்ஃபேக்ட் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ரிசல்ட் வேணும்னா இது கூட கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு வந்து யூ கேன் ரெடியூஸ் லைக் 10 to 15 kg வரைக்கும் கூட குறைக்க முடியும். ஆனால் வந்து நான் சும்மா தான் இருப்பேன், நான் வந்து சும்மா இருந்தே நான் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம், லைக் அவங்க வந்து ஜஸ்ட் இந்த ட்ரிங்கை மட்டும் தொடர்ந்து எடுத்துகிட்டே இருந்தால் ஒரு 5 to 6 உங்களோட பாடியோட நேச்சர் பொறுத்து யூ கேன் லூஸ் யூர் வெயிட். ஆனால் டெஃபினட்டாக நீங்கள் வந்து இந்த 3 ட்ரிங்க்கு ஆல்டர்னேட்டிவாக குடிச்சா கூட யூ கேன் ரெடியூஸ் யுவர் வெயிட். ஆனால் வந்து என்ன கண்டினியூஸாக பண்ணுவேன். 30 days சேலஞ்சாக 30 days கண்டினியூஸாக பண்ணுவேன், ஓகே? காசஸ் ஆஃப் வெயிட் எதனால் வந்து நம்ம எக்ஸஸாக வெயிட் விழுது, அதுவும் அன்னெசரி. நம்ம தான் நல்லா தானே சாப்பிட்றோம், நம்ம தான் ஜங்க் ஃபுட்டு. சில பேர் வந்து நான் ஜங்க் ஃபுட்டே சாப்பிட மாட்டேன், இருந்தாலும் எனக்கு வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் எதனால் ஆகுதுன்னு பார்க்க போனால் there are some common reasons, ஓகேவா? the first reason வந்து தூங்காமல் இருக்கிறது, லைக் லேக் ஆஃப் ஸ்லீப். நீங்கள் நல்லா தூங்கினா தான் வந்து யூ கேன் burn your fat. ஆக்சுவலி உங்கள் கேலரிஸை பர்ன் பண்ண முடியும். செகண்ட் காமன் ரீசன் வந்து பையிங் லோ ஃபேட்டட் ஐட்டம்ஸ். லோ ஃபேட்டட் ஐட்டம்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணுற டைரி ப்ராடக்ட்ஸ். அது எக்ஸாம்பிளாக எடுக்கலாமா, லைக் லோ ஃபேட்டட் யோகாட்டாக இருக்கட்டும், லோ ஃபேட்டட் மில்காக இருக்கட்டும். ஸோ அதில் என்ன நடக்குதுன்னா இப்போ ஒரு டைரி ப்ராடக்ட்னாலே அதோட ட்ரூ நேச்சர் என்ன, அதோட ஃபேட் தான், ஓகேவா? ஸோ ஃபுல் ஃபேட் இருந்தால் தான் அந்த கன்சிஸ்டன்சிக்கு அதனால் வர முடியுது. ஸோ அந்த ஃபுல் ஃபேட்டை அவங்க வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து அவங்க ஒரு ரீப்ளேஸில் ஆட் பண்ணுறாங்களா. ஸோ அதனால் அது வந்து பார்க்குறதுக்கு அதேமாரி இருக்கும். ஆனால் அது வந்து லோ ஃபேட்டாக காமிக்கிறதுக்காக அதுக்கு வந்து அவங்க எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரீப்ளேஸை ஆட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரீப்ளேஸ் என்ன ஆகும், அது வந்து ரொம்ப சீக்கிரமாக உங்கள் பாடியில் சுகர் வந்து ரஷ் ஆகிடும். ஆனால் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக செரிச்சு போயிடும். இப்போ சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிட்டா அஃப்கோர்ஸ் சீக்கிரமாக பசி எடுக்கும். ஸோ பசி எடுத்தால் நீங்கள் திருப்பி தான் சாப்பிட போகிறீங்க. ஸோ நீங்கள் மறுபடியும் சாப்பிட உங்கள் பசி எடுத்துகிட்டே இருந்தால் அதுக்கப்புறம் உங்களை அதனால என்ன யூஸ், நீங்கள் எப்படியோ வந்து இந்த லோ ஃபேட்டுன்ட்டு நீங்கள் சேர்த்து வச்சு அதுவே ஒரு ஃபுல் ஃபேட்டாக தான் ஆக போகுது. ஸோ அதனால அவாய்ட் பையிங் லோ ஃபேட்டட் ஐட்டம்ஸ். நீங்கள் இப்போ வந்து ஃபுல் ஃபேட்டட் ஐட்டம்ஸ் சாப்பிட்டு ஒரு செரிக்கிறதுக்கு 2 hours ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே இப்போ லோ ஃபேட்டட் ஐட்டம்ஸ் நீங்கள் சாப்பிட்டா அது வந்து ஒரு ½ an hour இல்லை 40 minutesலேயே வந்து அது செரிச்சிடும், அது வந்து கம்ப்ளீட் டைஜஸ்ட் ஆகிடும். ரீசன் வந்து இதோட ரிலேட்டடான ஒரு ரீசன் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், டயட் கோக்ஸ், ஓகே? இந்த டயட் கோக்ஸ் அண்ட் டயட் சோடாஸ் என்ன ஆகுனா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் ஒரு நாளுக்கு 2 வாட்டி டயட் கோக்கில் டயட் சோடா எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவன் ஒரு 5 to 10 years வரைக்கும் கண்டினியூஸாக எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவனோட வேஸ்ட் லைன் வந்து ஒரு நார்மலாக நம்ம கன்சியூம் பண்ணாதவங்களோட வேஸ்ட் லைனை விட 5 to 6 times இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ ஃபோர்த் ரீசன் என்னன்னா வந்து ஸ்ட்ரெஸ். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு ரொம்ப சோகமாக இருந்தாலே வந்து நிறையா சாப்பிட தோணும். அப்போ நிறையா சாப்பிட்டுட்டே இருந்தால் வெயிட் கெயின் நம்ம பண்ண தான் போகிறோம். சில பேர் வந்து சாப்பிடாமல் இருப்பாங்க சோகமாக இருந்தால், அவங்களும் வந்து வெயிட் கெயின் பண்ணுவாங்க. அது சாப்பிட்டாலும் வெயிட் கெயின் தான் பண்ண போகணும், சாப்பிட்லனாலும் வெயிட் கெயின் தான் பண்ண போகணும். அதனால் சோகமாக இருந்தாலும் கொஞ்சம் சாப்பிட்டுடுங்க. ஏன் வந்து அந்த ரீசன்ஸ்லாம் சொன்னேன்னா, இன்கேஸ் வந்து இப்போ நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, அப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கீங்க, டிப்ரெஸ்டாகவே இருக்கீங்க, நீங்கள் தூங்கவே மாட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ரிசல்ட்டில் டிலே ஆகும். நம்மளுக்கு வேண்டியது என்ன, இன்ஸ்டண்ட்டாக ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வேணும், ஓகேவா?
ஓகேவா? ஸோ நீங்கள் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லைக் அப்படிலாம் இருந்தீங்கன்னா ரிசல்ட் கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த 3 ட்ரிங்க் செய்கிறதுக்கான 5 இன்க்ரீடியன்ஸ் மட்டும் இருந்தால் போதும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் சீட்ஸ், அது வந்து கருஞ்சி சீட்ஸ், அப்புறம் வந்து கருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து கொத்தமல்லி, கொரியாண்டர் லீஃப், அப்புறம் வந்து லைம், அப்புறம் ஹாட் வாட்டர், அப்புறம் ஆப்பிள் சைடர் வினிகர். ஸோ ஆப்பிள் சைடர் வினிகரோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். ஸோ ஆப்பிள் சைடர் வினிகரோட பேசிக் கேரக்டரே என்னன்னா, இப்போ நீங்கள் அது வந்து கன்சியூம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மார்னிங் நீங்கள் அது கன்சியூம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டே ஃபுல்லாக உங்களுக்கு கம்மியாக பசிக்கும். அது வந்து உங்களை பசியை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ பசி கண்ட்ரோல் பண்ணால் என்ன ஆகும், நீங்கள் கம்மியாக சாப்பிடுங்க. ஸோ ஆப்வியஸ்லி உங்களோட கேலரிஸ்லாம் குறையும், நீங்கள் வந்து யூ கேன் லூஸ் வெயிட். ஓகே, அப்புறம் பிளாக் சீட்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கருஞ்சீரகம். ஓகே, அது சொல்லவே தேவையில்ல. அப்புறம் கொரியாண்டர் லீஃப், அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் how important it is. And then in the ingredients வந்து it does not only helps you in reducing your weight but also helps you to increase your skin's texture. உங்கள் ஸ்கின் நல்லா இருக்கும், உள்ளே இருக்கிற டாக்ஸின்ஸ்லாம் க்ளீன் பண்ணும், அப்புறம் வந்து உங்கள் ஹேர் க்ரோத் எல்லாத்துக்குமே வந்து இது லைக் ஆல் இன் ஒன். ஓகே, ஸோ இந்த 3 மேஜிக் ட்ரிங்கை வந்து குடித்தாலே யூ கேன் மெயின்டைன் எவ்ரி திங், உங்கள் என்டையர் சிஸ்டமை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பார்க்கலாம். ஓகே கைஸ், உங்களோட ஃபர்ஸ்ட் மேஜிக் ட்ரிங்க் வந்து யூ ஜஸ்ட் நீட் சம் டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆப்பிள் சைடர் வினிகர், அப்புறமேட்டா ஒரு லூக் வார்ம் வாட்டர். ஓகே, நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், ஒரு லூக் வார்ம் வாட்டர் காலையில் தூங்கி ஏஞ்சோடனே வார்ம் வாட்டரில் கொஞ்சமாக ஆப்பிள் சைடர் வினிகரை மிக்ஸ் பண்ணி காலையில் வெறும் வயிற்றில் யூ ட்ரிங்க் இட். ஓகே, ஆல்ஸ் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக குடிங்க, இல்லைன்னா காலைல எம்டி ஸ்டமக்கில் குடிங்க. ஓகேவா? உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அப்படி பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இது கூட வந்து யூ கேன் ஆட் சம் லைம் ஜூஸ், அப்புறம் ஹனியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஃப் யூ வாண்ட். பட் தென் ஐ பர்சனலி சஜஸ்ட் யூ டு ஜஸ்ட் ஹேவ் இட் வித்தவுட் ஹனி ஆர் லைம், பிகாஸ் லைம் கூட ஆட் பண்ணிக்கலாம், பட் ஹனிக்கு யூ டோன்ட் நீட். அது குடிக்கிறதுக்குள்ள வாட்டர் மாரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ காலைல தண்ணி குடிக்கிற மாரி தான் இருக்கும். ஸோ எஸ் கைஸ், திஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஓகே, திஸ் ரியலி ஒர்க்ஸ். ஓகே, இந்த செகண்ட் ட்ரிங்க் வந்து இட்ஸ் வெரி வெரி எஃபெக்டிவ், யூ ஷுட் ரியலி ட்ரை. இதில் வந்து என்னென்னா யூ நீட் பிளாக் சீட்ஸ். இது வந்து பிளாக் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைனா வந்து கலுஞ்சி சீட்ஸ்ன்னு வாங்க, கருஞ்சீரகம். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் வந்து நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுருக்கீங்களா, அது வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ லெட் இட் பாயில், கொஞ்சம் நல்லா பாயில் ஆகட்டும், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பாயில் ஆகட்டும். உங்களுக்கு வேணும் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் போட்டுக்கலாம். ஒன்ஸ் இந்த கலருக்கு வந்ததுக்கப்புறம் யூ கேன் ஸ்விட்ச் ஆஃப் யுவர் ஸ்டவ். சுட இருக்குது, நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, அண்ட் தென் யூ கேன் ஆட் சம் லைம், கொஞ்சோண்டு 2 or 3 drops லைம். ஆக்சுவலி ஹனி இல்லாமல் யூ கேன் ஜஸ்ட் இன்டேக் லைக் தட், ஏன்னா இட் டேஸ்ட் ரியலி குட். வந்து நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஒன். தேர்ட் ஆல் யூ நீட் இஸ் கொத்தமல்லி. ஓகேவா? கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் வந்து ஹாட் வாட்டர், அதுக்கப்புறம் லைம். ஓகே, இப்போ என்னன்னா இதை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அதில் லைம் ஆட் பண்ணி சாப்பிடணும். ஆக்சுவலி வந்து மிக்ஸி ஜார் எடுக்கிறதுக்கு சோம்பேறி பட்டுக்கிட்டு சரி நம்ம வந்து இதிலே பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஆக்சுவலி திஸ் இஸ் நாட் திஸ் இஸ் நாட் அ பேட் ஐடியா. ஓகே, நீங்கள் கண்டிப்பாக இந்த ஐடியாவும் ட்ரை பண்ணணும். ஏன்னா இது ரொம்ப ஈஸி. நீங்கள் கஷ்டப்பட்டு மிக்ஸி எடுத்து அதை ஜார் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்படியே பண்ணி உங்களோட விஷயத்தை ஈஸியாக முடிச்சிடலாம். ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இந்த ஜூஸை இந்த லூக் வார்ம் வாட்டரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஒரு 2 or 3 drops ஆஃப் லெமன். ஓகே, உங்கள் ட்ரிங்க் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் குடிக்கலாம். லைக் உங்களுக்கு போர் அடிக்குள்ளே போட்டு குடிக்கலாம். காலைல மோஸ்ட்டாக வந்து காலைல தூங்கி ஏஞ்சி குடித்தா ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிச்சு தூங்கினா வந்து ரொம்ப. அண்ட் நீங்கள் அந்த 3 ட்ரிங்க்கும் பார்த்துருப்பீங்க. நான் சொன்னல அவ்வளோ ஈஸி, ரொம்ப சிம்பிளான ட்ரிங்க் தான். நீங்கள் என்ன மாரி ரொம்ப சோம்பேறியாக இல்லாமல் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்தாலே நான் 3 ட்ரை பண்ணிடுவீங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு 2 தான் வந்து ட்ரை பண்ணுவேன். மோஸ்ட்டாக ஃபஸ்ட்டு 2 தான். இன்கேஸ் நான் கொஞ்சம் வெயிட் போட்டு போயிருந்தால் அந்த ஃபஸ்ட் 2 வந்து ஃபாலோ பண்ணுவேன் 30 days. அதுக்கப்புறம் எனக்கு ரிசல்ட் கிடச்சதுக்கப்புறம் நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். திருப்பி
வரைக்கும் நான் வெயிட் பண்ண திருப்பி அதை ஃபாலோ பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடுவேன். ஸோ இதேமாரி தான் நீங்களும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூ வில் பி இன் ஷேப். ஓகே, உங்களுக்கு உங்களோட ஃபிட்னஸ் கோல் அப்படி மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் அபவுட் மை நெக்ஸ்ட் வீடியோ சேலஞ்ச் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு press that bell icon there. Until then, stay tuned, stay blessed. Fauza signing off. Bye.